இன்னைக்கு ஊர்லேருந்து சித்தி, அண்ணா, எங்கள் அக்கா, அதாவது எங்கள் பெரியம்மா பொண்ணுங்க எல்லோரும் வராங்க. ஸோ அதனால் சமையல் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு 10 பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தது. சனிக்கிழமைங்கிறதுனால யாருமே நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம். நான்வெஜ்ஜில் கூட ஏதாவது யோசிச்சு பண்ணிடலாம். இந்த வெஜ்ஜில் என்ன பண்ணுறதுங்கிறது தான் பயங்கர ஒரு குழப்பமாகவே இருந்தது. சரி, ஓகே, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு பிரியாணி, ஒயிட் ரைஸ், புளிக்குழம்பு வச்சிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே என்னென்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணிட்டேன். நின்றுட்டே கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் கீழே உட்காந்து தேவையான காய்கறி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நின்றுட்டு சமைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி அம்மா ஸ்டைலில் தான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது. ஃபைனலாக சூடாக இருக்கணுங்கிறதுக்காக லாஸ்ட்டாக காளான் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். மேரேஜான புதுசுலலாம் எதுவும் செய்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 பேருக்குனாலும் செய்கிற அளவுக்கு எனக்கு இப்போது சௌசௌ பருப்பு கூட்டு, கேரட் பொரியல், தயிர், ஆனியன் ரைத்தா, ரசம், ஒயிட் ரைஸ், அவல் பாயாசம் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்தது. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அப்பளம், காளான் பிரியாணி. இன்றைக்கி இதுதான் நான் பண்ணியிருந்தேன். கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம கையாலே வீட்டிலே செஞ்சு பரிமாறும்போது அது ஒரு தனி சந்தோஷமாக தான் இருக்கும். வரும்போது அக்கா ஸ்வீட்ஸு, அர்ஜுனுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கலர்ஸ் அவன்கிட்ட இல்லாதது தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு.